நிலைக்கு கொண்டு வந்தார்கள். அதில் மிக முக்கிய பங்களிப்பு தங்கள் வீட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல, தங்களிடம் படிக்கிற எல்லா பிள்ளைகளும் முன்னேற வேண்டும் என நடக்கிற தனியார் பள்ளிகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கிறது. இந்த கல்வி சூழலில் மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ், இவர்களினுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கும், ஒவ்வொரு வகையான பாதை இருக்கும். அதையெல்லாம் அவர்கள் வெற்றி அடைவதற்கு அந்த மாணவர்களுக்காக ஒரு உந்து சக்தியாக, அவர்களை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தூணாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு பல்வேறு நெருக்கடிகள், பல்வேறு சங்கடங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. என்னதான் நீங்க அறப்பணி செஞ்சாலும் கல்வி பணி செஞ்சாலும் பொதுவா என்ன சொல்லுவாங்க, இவங்க கல்வி வியாபாரம் செய்வார்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. வியாபாரமும் இருக்கிறது, அதையும் தாண்டி அதற்குள்ளாக நாங்க ஆர்டியில கொடுக்கிற ஏதோ ஒரு ஏழை குழந்தைக்கும் எட்டாக்கனியாக இருக்கிற கல்வியை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் உங்கள் சகோதரன் நான் நன்கு அறிவேன். இப்படி ஒரு விழா, அரங்கம் நிறைய உங்களை போன்ற சான்றோர் பெருமக்கள், மேடைக்கு மேல் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் இப்படி நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ரெனோவலோ என்ஓசியோ அந்த சர்டிபிகேட்ஸ் கொடுத்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. பல ஆண்டு பசி இன்று தீர்ந்திருக்கிறது, கனவு பழித்திருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எனக்கு ஒரு கனவு இருந்ததுன்னு. இதுதான் அந்த கனவு. செய்ய முடியாதுன்னு எதை சொல்றாங்களோ அதை செய்து காட்டுவது என்னுடைய கனவு. அன்பிற்குரியவர்களே, மனம் நெகிழ்ந்து சொல்கிறேன். கடுமையான வேலைப்பளுக்கு நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதையெல்லாம் மறந்து நான் ஓடோடி வந்திருக்கிற இந்த இடத்துக்கு ஏன் தெரியுமா? இது ஒரு கனவு. நான் நெஞ்சமெல்லாம் நிறைந்து நெகிழ்ந்து போய் சொல்கிறேன். இதுவரை எப்படி வேணா இருக்கட்டும், நான் உங்களை பத்தி எதுவும் சொல்ல விரும்பல. கடந்து வந்த பாதை கரடு முரடாக, பல ஸ்கூல் ஓனர்ஸ் கிட்ட வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்தினது உண்டு. சார், நாங்க கஷ்டப்பட்டு நடத்துறோம், ஆனா ஒரு ரினவலுக்கு எங்ககிட்ட இவ்வளவு கேட்டு மிரட்டினாங்க, ஒரு என்ஓசிக்கு இவ்வளவு கேட்டு மிரட்டினாங்க. என்ன சார் தப்பு பண்ணோம்? என்ன தப்பு பண்ணோம்? நாங்க நல்லது பண்ணோம் நினைச்சா ஏன் சார் காசு கேட்டு மிரட்டுறாங்க? அப்புறம் அந்த காசு எப்படி அவங்க வாங்குவாங்க? அது கடைசியில் குழந்தையின் தலையில தானே போய் விடும். அந்த கண்ணீரை துடைக்க முடியாதா நான் காத்திருந்தேன். நான் நெஞ்சம் நிறைந்து சொல்கிறேன், இனி ரெனவலுக்காகவும் என்ஓசிக்காகவும் யாருக்காகவும் எதுக்காகவும் ஒரு ரூபா நீங்க தர வேண்டாம். எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த அரசியல் பின்புலத்தோடு வந்தாலும் யாரு சொன்னாலும் நம்பாதீங்க. மிக முக்கியமா யாராவது வந்து எனக்கு மினிஸ்டர் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. அவனுக்கு என்னை தெரியவே தெரியாதுன்னு அர்த்தம். அவனை தூக்கி வெளில போ, கெட் அவுட் சொல்லுங்க. 3 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ரெனவலுக்கு என்ன மெரிட்டோ, இன்ஸ்பெக்ஷன் வரக்கூடிய அதிகாரிகள் சொல்றபடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏபிசிடி 4 சர்டிபிகேட், சானிட்டரி, சேஃப்டி, குழந்தையினுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நீங்க அதை மட்டும் பாருங்க. குழந்தை படிக்கிற வேலையை பார்க்கட்டும், நீங்க பாதுகாப்பு வேலையை பாருங்க. உங்களுக்கு தேவையான வேலையை எங்களுடைய கல்வி அமைச்சகம் செய்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த மேடையில் வைத்து சொல்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னும் சில நாட்கள், இன்னும் சரியா சொல்லலாம், ஜூலை 1 மார்க் பண்ணிக்கங்க. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து கம்ப்ளீட்டா இது எல்லாமே, இந்த என்ஓசியோ ரெனவலோ